உங்களில் நிறைய பேருக்கு எப்போவுமே இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி தோணுதா? அதாவது தொட்டதுக்கெல்லாம் கோபம், எரிச்சல், மற்றவங்க மேலே எல்லாம் எரிஞ்சு விழுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய மற்றவங்க மேலே வெறுப்பு, பொறாமை, அந்த மாதிரி நிறைய இமோஷ்னலாக நெகட்டிவிட்டி மனசில் கடந்து ஓடுதா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயங்கிறது செக்ஷுவாலிட்டி, அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள். அதாவது இம்பார்ட்டன்சி, சந்தேகங்கள், குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வுன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் தாம்பத்திய உறவுங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம். சில ஆண்களுக்கு இந்த உறவு முடிஞ்ச உடனே ஒரு குற்ற உணர்வு, என்னோடய சக்தியெல்லாம் இழந்துட்டேனே, விந்துங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை போய் நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. அப்போ அன்றைக்கி ராத்திரி பூரா சரியாக தூங்கிறதில்ல, அடுத்த நாளெல்லாம் அந்த குற்ற உணர்விலே இருக்கிறது, அடுத்த நாள் நைட்டும் திருப்பியும் அதை ஆரம்பிக்கிறது. அதாவது சிலவங்களுக்கு செக்ஷுவலி ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க, சிலவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த மாதிரி இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஒன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலை, இமோஷ்னல் வெல்பீயிங், அது ஒன்று. ரெண்டாவது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது 2லேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரே வழி நான் இப்போ சொல்கிறேன். உங்களோட சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்று அர்த்தம். சுவாதிஷ்டான சக்கராவை கரெக்டாக இயங்க வைக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு மனுஷனால் நார்மலாக வாழ்க்கை வாழ முடியும். அடுத்த மாதம் நான் ஆன்லைனில் சக்ரா ஹீலிங்னு ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சுவாதிஷ்டான சக்கராவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். சுவாதிஷ்டான சக்கராவோட வீடியோவோட லிங்கை இதோட கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் அதை கிளிக் பண்ணி 2-3 தடவை போட்டு கேளுங்க. இல்லையா, கைலாஷ் சேனல் தமிழ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து 8 வீடியோஸ் ஒன்றா போட்டிருக்கேன். ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் சக்ராசப்னா என்ன, பிராணிக் பாடினா என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்காமல் அந்த சக்ராஸை ஹீல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. சக்ராஸில் இருக்க நம்ம உடம்பில் இருக்க சக்கரங்களோட அழுக்குகளையெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் குணமளிக்கிறது, அல்லாட்டினா சக்ரா ஹீலிங் அப்படிங்கிறது. ஸோ சக்ராஸை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும்.